சொல்வதெல்லாம் போய் மேல வைக்காத கை. எவனாவது ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. இது ஏன் நாமே பண்ணிருக்க கூடாதுன்னு ஒரு சின்ன வேண்டுகோள் தான் இப்ப இருக்க நிர்வாகத்துக்கிட்ட வச்சோம். ஆனா அன்னைக்கு மைக்கிலேயே ஆசரை கூட மைதுன்னு சொன்னேன். எவ்வளவு தரக்குறைவா சில வார்த்தைகளை விடுவார். அத்தனை மொழி கலைஞர்களும் மரியாதை செய்யக்கூடிய ஒரு கலைஞன் கமல் சார். அவரை ஒரு நடிகர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அவளை கேவலமா பேசுறதுக்கான விஷயத்தை அவர் பண்ணினார்னா நீ எல்லாம் செயலாளரா? யார் எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? அவ்வளவு பெரிய கலைஞனை நீ அப்படி பேசுறீங்கன்னா யார் கொடுத்தது உங்களுக்கு அந்த சட்டாம்புள்ள வேலையா? இந்த அளவுக்கு வந்தது இல்ல. இப்ப ஏன்னா சேட்டலைட் அதிகமாயிடுச்சு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இது ஒரு பெரிய செய்தியாகி அதில் ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட உன்னை ராதாரவி கூப்பிட்டுமா படத்துக்கு கூப்பிடுறேன்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டுல. ஆமா, அப்ப நீ அவர் பேசுறத அப்படியே டேப் பண்ணிட்டு ராதாரவி பொம்பளைங்களுக்கு கூப்பிட்டு தப்பு இல்லடா. அவங்க எல்லாரும் பேசுறாங்க, இன்னைக்கு ராதாரவி கெட்ட வார்த்தையில பேசுறாங்க. அவர் பேசலன்னா பிரச்சனை. என்ன இப்படி பண்றீங்களம்மா? நாங்க இந்த மாதிரி நிகழ்ச்சி என்ன பண்ணதில்லை. என்னம்மா இப்படி பண்றீங்க? பேசுங்கம்மா. அப்படியே பழகி போச்சு. ராதாரவி பொம்பளைங்களுக்கு கூப்பிட்டு தப்பு இல்லடா. சாரிப்பா சாரி. உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நான் நிகழ்ச்சி பண்றேன் பாத்தியா? ஏன் செருப்பை கழிட்டு நானே அடிச்சுக்கேன். ஆம்பளை பொம்பளை தான் கூப்பிடணும், ஆம்பளை தான் கூப்பிடக்கூடாது. இது உனக்கு நியாயமா படுதாடா? இது ஒரு கதை நீங்க சொல்லி வியாபாரத்துக்கு எடுத்துட்டியாடா? இது நியாயமா படுதா? உனக்கு வேற யாருமே கிடைக்கலையாடா? ஆம்பளை தான் கூப்பிடக்கூடாது. நிகழ்ச்சியா என்ன என்ன பண்றது? எங்க அப்பா எல்லாம் நான் சின்ன வயசுல இருக்கும்போது அவர் அது ஒரு பாட்டு மாதிரி பாடுவாரு. இல்லப்பா, இப்படி துப்பு கெட்ட குடும்பமா இருக்கீங்களப்பா. தப்பிச்சு போகணும் இல்ல, நானு எதையாவது சொல்லி தப்பிக்கணும். அதுக்கு இந்த வார்த்தைகளை யூஸ் பண்றாங்க, வேற ஒண்ணு இல்ல. அந்த சின்ன வயசுல எங்களுக்கு புரியாது, நாங்க அப்படியே பார்ப்போம். இங்க பாரு, தயக்கம் இல்லாம பேசுங்க. நான் வேணா கேமரா ஆஃப் பண்ண சொல்லவா? லைட் ஆஃப் பண்ணுங்க. நல்ல தம்பி, யார என்கிட்ட லைட் ஆஃப் பண்றேன்னு போலீஸ கூப்பிடுங்க. போலீஸ நான் கூப்பிட்டே அந்த மாதிரி அப்படியே பழகி போச்சு.